எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கலர் பேப்பர் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு முக்கியமானது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இது சின்ன குழந்தைங்க கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி நம்ம இப்போ செய்யலாம். வாங்க. இதுக்கு தேவை கிரேப் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் A4 ஷீட்டு க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ட்போர்டு, வேஸ்ட் கார்ட்போர்டு தான் எடுத்துக்கோங்க. க்ளூ, சிசர், அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் திங்ஸு, ஸ்டாரு, பெல்லு, அந்த மாதிரி பீட்ஸ் வேணும் தான் கொஞ்சம். அப்புறம் தர்மகோல் பால்ஸும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வேஸ்ட் அட்டை சொன்னேன் இல்லையா, நான் வெட்டிங் கார்டு எடுத்திருக்கேன். இந்த கார்டை ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிவிட்டு ஒரு கோன் மாதிரி செஞ்சுக்கணும். அது செஞ்சுட்டு அது பிரியாத அளவுக்கு செல்லோ டேப் வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு கீழே நல்லா லெவல் பண்ணிவிடுங்க. நம்ம கீழே ஃப்ளாட்டாக அப்படி வைக்க போகிறோம் இல்லையா, எந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்க. அதுக்காக நம்ம ஃப்ளாட்டாக வச்சுக்கிறோம். இப்போ எந்த சைஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு நான் கிரேப் பேப்பர் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிரேப் பேப்பரை நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கோடு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்க எலாஸ்டிக் மாதிரி லைட்டாக இழுக்க வரும். இந்த பேப்பர் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. இன்னொரு சைடு வேண்டாம். அந்த இழுத்த சைடில் நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ரிப்பனாக இப்படி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க எடுத்து. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணுறதுக்கு. கீழே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக க்ளூ தடவிடுங்க. க்ளூ தடவிட்டு இந்த பேப்பரை லைனாக ஒட்டிக்கிட்டே வரணும். க்ளூ லைட்டாகவே தடவுங்க. அதிகமாக தடவுனா கூட பேப்பர் கிழிய சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக கேப் இல்லாமல் ஒட்டிட்டு வரணும். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த கட் பண்ணதும் நீங்கள் மெலிசாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிஜமான கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே இருக்கும். இப்போ என்கிட்ட கலர் இந்த க்ரீன் கலர் தான் இருந்துச்சு, அதனால தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எந்த கலர் வேணாலும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே அழகாக தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டி முடிக்க போகிறேன் நான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ டாப் போர்ஷன் ஒட்டிகிட்ருக்கேன். அது முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இது கடைசி வரைக்கும் ஒட்டி முடித்த உடனே தலைகளை திருப்பிக்குங்க. திருப்பிட்டு அந்த பேப்பரெல்லாம் தூக்குற மாதிரி லைட்டாக தடவி விடுங்க. அப்போனா உங்களுக்கு ரியல் லீஃப் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே அந்த கோனுக்குள்ளே ஒரு பேஸ் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அட்டையை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணலாம். போவும், பெல்லு, அதுக்கப்புறம் ஸ்டாரு. இப்போ நம்ம போவுக்கு பதில் என்கிட்ட ஒரு கிளிப்பில் போ இருக்க மாதிரி ஒன்று இருந்துச்சு. சரி அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்தது ஸ்டார் வைக்கணும். ஸ்டாரை நான் கிளிட்டர் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன், சின்ன ஸ்டாராக அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பெல்லு பீட்ஸ் 2 பீட்ஸை ஜாயின் பண்ணி நம்ம நூலால் கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இது ஒட்டும்போது நீங்கள் ஃபெவிகால் ஒட்டக்கூடாது, ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி தான் ஒட்டணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிக் ஆகும், இல்லைன்னா கீழே விழுந்துடும். மற்றதெல்லாம் நீங்கள் ஃபெவிகால்லே ஒட்டிக்கலாம். அடுத்தது கீழே பேஸ் ஒட்ட போகிறேன். அதுக்காக நான் ஒரு அட்டையில் க்ரீன் கலர் சார்ட் எடுத்து அதை ஒட்டிட்டு இதை மேலே ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போ டார்க்குன்றனால கொஞ்சம் லைட்டில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியறதுக்காக. இப்போ நம்ம அடுத்தது செய்யலாம். இந்த டைப் கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யறதுக்கு கலர் A4 ஷீட் எடுத்திருக்கேன். இது 3 ஷீட் வேணும். அந்த ஒரு ஷீட்டை 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 9 பீஸ் இல்லை 10 பீஸ் தேவைப்படும். இப்போ நான் 9 பீஸ் கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு அட்டையை எடுத்துகிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஒரு பக்கம் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. அது ஆஃப் சைடு சொல்லுவோம் இல்லையா, அதை வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் இந்த A4 ஷீட்டில் வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். எல்லாம் சேம் அளவுக்காக எடுத்துக்கோங்க கரெக்டாக. நம்ம எந்த லென்த் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கலர் பேப்பரும் உங்கள்கிட்ட எந்த க்ரீன் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா A4 ஷீட் ஒயிட் கிடச்சா கூட அதில் நீங்கள் க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் காசெல்லாம் இருக்கிறத வச்சே நம்ம அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம். இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். 9 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபோல்டிங் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங் இடத்துல மட்டும் க்ளூ தடவிட்டு ஒன்றா மேலே ஒட்டிக்கிட்டே வரணும். அந்த 9 பீஸும் மேலே ஒட்டிகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த கடைசியாக மேலே க்ளூ தடவிட்டு ஃபஸ்ட்டு ஒட்டினது சேர்த்து ஜாயின் பண்ணோம். ஒன்றாவது ஒட்டினதையும்
9வது ஒட்டினதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு புஷ் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இதுவும் நல்லா அழகாக அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் நான் குட்டியாக பண்ணுறதுக்குனா ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா. இப்போது இந்த சென்டர் ஃபோல்டிங் இருக்குது இல்லையா, அந்த ஃபோல்டிங் இடத்துலையுமே நம்ம க்ளூ கொஞ்சம் தடவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ரொம்ப விரியாது. அப்போ தான் எல்லா ஃபோல்டுலேயும் கண்டிப்பாக க்ளூ தடவணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பேஸ்க்கு வந்து சின்ன அட்டை வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அந்த பீஸ் வைஸாக நான் இப்போ கவர் பண்ணுறேன். வேறு எந்த பேப்பரும் யூஸ் பண்ணலை. அதை வச்சே கவர் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு மேலே மட்டும் தான் தேவை கலர் பேப்பர். இப்போது நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிட்டு இப்போ இதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை அதில் நம்ம ப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக. அதில் அடியிலையும் நல்லா க்ளூ தடவிக்குங்க. ஏன்னா பேப்பர் வந்து கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஒட்டிட்டு இந்த அட்டையை வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு சின்ன லேஸ் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ்க்கெலாம் தப்பு இல்லையா, அந்த லேஸ் தான். இல்லை பீட்ஸ் இருந்தால் கூட பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா கலர் பேப்பரே கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்பன் மாதிரி அதை ஃபுல்லாக சர்க்கிளில் ஒட்டி விட்டுடலாம். இதுக்கப்புறம் டெக்கரேஷன் தான். மேலே ஸ்டார் வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். என்கிட்ட இது இருந்துச்சு தர்மக்கோல் பால்ஸு, அதை மட்டும்தான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ கலர் கலராக இருந்த பால்ஸை அங்கங்கே நான் ஒட்டி வச்சிடுறேன். ஏன்னா இந்த கலருக்கு நான் வேறு எதுவும் கொடுக்கல. நம்ம வேறு எதுனாலும் டெக்கரேட் பண்ணால் பண்ணிக்கலாம். நம்ம எது வேணால் நம்ம இஷ்டம்தான். பாருங்கள் சுற்றி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்த டைப்பில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு சின்ன சின்ன பேப்பர் தான் தேவைப்படும். அதனால் போன தடவை நம்ம வெட்டி வச்ச வேஸ்ட்டு பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்பான பகுதியை மெலிசாக கட் பண்ணி அதை கொஞ்சம் அதை சிசராலேயே கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ அழுத்தும் போது கொஞ்சம் பேப்பர் லூஸாக விடும், கொஞ்சம் தூக்குனாப்பில் வரும். அப்போது தூக்கிட்டு லீஃப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கோன் செஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு அட்டையில் கோன் செஞ்சுக்கோங்க. அந்த கோனில் வந்து கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. க்ளூ தடவிட்டு அது ஒன்று ஒன்றா நல்லா நெருக்கமாக ஒட்டிட்டு வரணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்புன்றதால ஒட்டும்போது கொஞ்சம் க்ராஸாக ஆகும். ஆனால் நம்மளுக்கு அந்த லீஃப் மட்டும் நல்லா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் கேப் இல்லாமல் ஒட்டிக்கிட்டே வரணும். கீழேருந்து மேலே வரைக்கும் சேம் தான். இப்போ நான் டாப் லேயருக்கு வந்துட்டேன் பாருங்கள். டாப்லேயும் நல்லா க்ளோஸாக ஒட்டுங்க. ஏன்னா கேப் தெரிஞ்சால் உங்களுக்கு அட்டை தெரியும். நம்ம பெயிண்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து ஒன்லி பேப்பர்ஸ் தான். பாருங்கள் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அடுத்தது இதுக்கு பேஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து அட்டை எடுக்காமல் நான் இப்போது தர்மக்கோல் எடுத்திருக்கேன். தர்மக்கோலில் நீங்கள் அட்டை கூட திக்கான அட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி கொஞ்சம் ஒயிட் பேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் சொல்லிவிட்டு இதுக்கு ஒயிட் பேஸ் கொடுத்துருக்கேன். இந்த தர்மக்கோல் ஃபுல்லாக ஒட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரீக்காக போ ஷேப்பில் ஒன்று கிளிட்டர் பேப்பரில் கட் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்தது ஒரு ஸ்டார் ஒட்டிட்டேன். கீழே வந்து 2 ஃப்ரண்ட்டில் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒட்டிட்டு ஃப்ரண்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கிஃப்ட் பாக்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். சும்மா என்ன இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் ஒட்டுறேன். நான் டெக்கரேஷனுக்கு ஏதாவது கிளிட்டர்ஸ் இருக்க மாதிரி பீட்ஸ் ஒட்டுங்க. நான் பிங்க் கலரில் கிளிட்டர்ஸோட ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் குட்டி குட்டியாக பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இப்போது இது வந்து கார்னரில் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறனால கொஞ்சம் வேலி மாதிரி பண்ணலாம் சொல்லிவிட்டு டார்க் க்ரீன் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு நல்லா ரிப்பன் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சோம் இல்லையா, அதுக்கு செஞ்ச மாதிரி ஒரு சைடு மட்டும் நான் மெலிசாக கட் பண்ணணும். நல்லா நெருக்கமாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு புல்வெளி வச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இதை ஃபுல்லாக 4 பக்கமும் கவர் பண்ணி ஒட்டிடுங்க. இவ்வளோதான் ஒட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த ட்ரீயும் கொஞ்சம் பிளாங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன். அதனால கீழே இதுக்கு வந்து
ஃபில் பண்ணுறதுக்காக தர்மக்கோலை கொஞ்சம் கொஞ்சமாக தூள் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணலான்னு பார்க்குறேன். அது தர்மக்கோல் இல்லைன்னா தர்மக்கோல் பால்ஸு பீட்ஸு எதுனாலும் ஓகே தான். கொஞ்சம் கீழே ஒயிட்டு தெரியணும் பேஸ் அப்படி இருக்காக ஃபுல்லாக க்ளூ தடவிட்டு அதை ஸ்டிக் பண்ண போகிறேன். பாருங்கள், அது போட்டோன்னா கொஞ்சம் லுக்கே வேறு மாதிரி இருக்குது. நான் இது மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நம்ம டெக்கரேஷன் நம்ம எது வேணால் நம்ம இஷ்டம்தான், எது வேணால் பண்ணலாம். இந்த கோல்டு கலரில் பால்ஸு பெல்லு ஏஞ்சல் எல்லாமே நீங்கள் தொங்க விடலாம். இதில் நீங்கள் மெலிசாக கொஞ்சம் கட் பண்ணி தொங்க விடணும் இதில். ஏன்னா பேப்பர்னால் தாங்கணும்ல, அதுக்காக தான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ட்ரீ ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த ட்ரீயில் வந்து இப்போது ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி ஒரு செயின் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். எப்பவுமே கிறிஸ்மஸ் ட்ரீக்கு லைட்னிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதில் சும்மா ஒரு ஸ்டோன் வச்சு கவர் பண்ணி ஒட்டிடலாம். அது கொஞ்சம் லைட்டு பல்ப் செட் பண்ண மாதிரியே இருக்குது. இதுலேயும் ஒரு கிஃப்ட் பாக்ஸு ஃப்ரண்ட்டில் வச்சிடுறேன். அதுக்கப்புறமா இதையும் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கிறதுனால இதையும் நான் கொஞ்சம் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்த பேஸ் அதே சேம் சார்ட்டை எடுத்து இதையும் நான் கட் பண்ணுறேன். ஃபென்ஸ் மாதிரி, அதாவது வேலி மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். போன தடவைக்கு நம்ம புல் பண்ணோம் இல்லையா, புல்வேலி. ஆனால் இதுக்கு வந்து செங்கல் மாதிரி இருக்க மாதிரி, செங்கலை அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம இஷ்டம்தான், இது நம்ம ஷேப்பு. நான் அப்போ சும்மா உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ குடிலாம் பண்ணும்போது நம்ம அப்படியே தான் ப்ளேஸ் பண்ணுவோம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி தனியாக கூட இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஃபென்ஸ் ஒட்டின உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக தர்மக்கோல் பால்ஸு இல்லை பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். இன்னும் அழகாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக. இவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.